ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸில் இன்றைக்கி வந்து எவிக்ஷன் இருக்குமா இருக்காதான்னு நினச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா பட்டன் போட்டு உடச்சிட்டாங்க. எவிக்ஷன் இருக்குது. இன்றைக்கி யார் எவிட் ஆகிறாங்களோ அவங்க ஃபேமிலியோட போட்டு ஹாப்பியாக வந்து தீபாவளி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் வெளியே போயிட்டாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்களுடைய டேலண்ட் எதுவுமே காமிக்கவே இல்லை. ஒன்றுமே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்போ எந்த இடத்துல சைலண்டாக இருக்குமோ அந்த இடத்துல கண்டிப்பாக சைலண்டாக இருக்கணும். எப்போவுமே சைலண்டாக இருந்தோன்னா இந்த விஷயம் தான் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் அப்சரா வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க ஓப்பன் அப்பே ஆகலை ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அப்சராவா இல்லை ஆர்ஆராங்கிட்டனா பல பிரச்சனைகளுக்கு ஆர்ஆரா தான் காரணமாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ஹோல்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். யார் நினைக்கிறீங்க? அப்சரா ஆர்ஆரா இது யார் பேனாலும் எனக்கு வந்து ஹாப்பி தான். பட் பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து இன்னும் 1 வீக் இருந்திருக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.